2025ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிழமையில் நம்ம பேச போகிற தலைப்பு, ஒரு ஷேர் வாங்கலாமா ஒரு போர்ட்ஃபோலியோ வாங்கலாமா? மார்க்கெட்டுக்கு புதுசாக வர எல்லாருக்குமே எந்த ஷேரை வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தேடலாக இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட் தான் அது. எந்த ஷேரை அடுத்தது வாங்கலாம், எந்த ஷேரை வாங்கினா அது ஏறும், எந்த ஷேரை வாங்கி நிறையா பணம் பண்ண முடியும் அப்படின்னு பங்கு அளவில் தான் நம்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. எல்லாரும் என்ன ஷேர் வாங்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியும் நம்மளை எல்லா நேரத்துலையும் பங்கு அளவில் தான் சிந்திக்க வைக்குது. ஆனால் பங்குகளை நம்ம எதுக்காக வாங்குகிறோம்? பங்குகளை வாங்குறது அந்த பங்குல மட்டும் லாபத்தை அடையிறதுக்காக இல்லை, அது பத்தாது. அந்த பங்குகள் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கம் வகித்து அந்த மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஸோ நம்ம வாங்கக்கூடிய எல்லா பங்குகளுமே ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ பங்கு வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பங்கு வாங்க கற்றுக்கொள்பவர்கள் பல பேர் போர்ட்ஃபோலியோ உருவாக்க கற்றுக்கொள்வது இல்லை. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனம். ஆனாலும் அந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட அடுத்தது என்ன பங்கு வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன ரீசன்? பங்கு வாங்கினா போர்ட்ஃபோலியோ சரியாயிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான். ஆனால் இது உண்மை இல்லை. என்ன ரீசன்னா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் 2 பங்குகள் வாங்குறீங்க, அதில் ஒரு பங்கு சக்சீட் ஆகிடுது, இன்னொரு பங்கு ஃபெயில் ஆகிடுது. இந்த 2 பங்குகளும் சேர்ந்து தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நீங்கள் 2-3 பேர்கிட்ட பங்குகளை கேட்டு பார்த்து வாங்கி போர்ட்ஃபோலியோ உருவாக்குறீங்க. இந்த போர்ட்ஃபோலியோவில் பல பேருடைய இன்புட்ஸ் இருக்கும். அதில் சில இன்புட்ஸ் வெற்றிகரமாக இருக்கும், சில இன்புட்ஸ் தோல்வியை கொடுக்கும். அப்போ போர்ட்ஃபோலியோ லெவலில் என்ன நடக்குது? சில பங்குகள் வெற்றி அடைந்தும் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பங்கு வாங்கியும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் வர்றது கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன? போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கணும். அந்த எய்ம், அந்த குறிக்கோள் பல பேருக்கு நிறைவேறுவது இல்லை. ஸோ பங்குகளை வாங்கி போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது என்பது, நீங்களே எல்லா ஸ்பைசஸையும் வாங்கி ஒன்று ஒன்றா அரைச்சி பதப்படுத்தி அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா க்ரியேட் பண்ணி அந்த மசாலாவை வச்சு குக் பண்ணுற மாதிரி. ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ வாங்குறது என்பது கடையில் போய் நம்ம மசாலா பேக்கெட் வாங்குற மாதிரி. அதில் அந்த பிராண்டினுடைய உத்தரவாதம், தரம், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வாங்கிடலாம். இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் அவங்களே செஞ்சுப்பாங்க. ஆனால் எது எல்லாருக்கும் சுலபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ வாங்குறது பல பேருக்கு சுலபமாக இருக்கிறது. இதனால தாங்க இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் என்ன? ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ தானே. அந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோவோட ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ உருவாக்க வேண்டும் என்பது எல்லா இன்வெஸ்டருடைய தேடல். நீங்கள் ஃபண்ட் மேனேஜராக இருக்கலாம், பிஎம்எஸ் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஏஎஃப் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது தனி நபராக இருக்கலாம். எல்லாருக்குமே நான் கிரியேட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் தான் நம்ம பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தனிப்பங்குகளில் தோல்வி அடைவது என்பது போர்ட்ஃபோலியோவை கீழே இழுக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா?
தோல்விகளை குறைவாக வைத்துக்கொண்டு வெற்றிகளை நிறைவாக வைத்துக்கொள்வது என்பதுதான் போர்ட்ஃபோலியோ வெற்றிக்கான சூட்சமம். அதை கற்றுக்கிறவங்க தான் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், அல்லது நல்லா பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு கிடைக்கக்கூடிய எளிமையான வாய்ப்பாக அமைக்க வேண்டும். இது ரெண்டில் ஒன்று. அந்த சாய்ஸை இன்வெஸ்டர் தான் எடுக்கணும். போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ், ஒரு ஆர்ட், ரெண்டுமே. என்ன ரீசன்னாக்கா, ப்ரொப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ப்ராடக்டை ஃபார்முலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு போர்ட்ஃபோலியோவும் நம்ம ஃபார்முலேட் பண்ணோம். அதில் ஒரு பேஸ் ஒன்று இருக்கும், மிடில் ஒன்று இருக்கும், ஒரு டாப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேஸுங்கிறது ரொம்ப ஸ்டேபிள் கம்பெனிஸ் இருக்கணும். அந்த கம்பெனிஸ் போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எந்த அளவுக்கு இந்த பேஸை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. எந்த மாதிரியான கம்பெனியை பேஸில் வைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த நபரினுடைய எண்ண ஓட்டத்தை சார்ந்தது. அவங்களுடைய ஆட்டிடியூட் அந்த இடத்துல வெளிப்படும். உதாரணத்துக்கு, சின்ன கம்பெனியை கொண்டு போய் போர்ட்ஃபோலியோவில் பேஸ் ஸ்டாக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டியே கொடுக்காது. சார் 20 பேக்கராக ஆகும்னு எல்லாரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பாதி ஆச்சுன்னா ஸோ இட் கட்ஸ் போத் வேஸ். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மேலே ஏறும் அப்படிங்கிறது மட்டும் நினச்சி ஸ்டாக்கை வாங்குறாங்க. ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கே நிறைய நேரமாகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரிஞ்சுட்டா மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எவ்வளவு நல்ல ஸ்டாக் செலெக்ஷன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபெயிலியர் வரும், தவிர்க்கவே முடியாது. எவ்வளவு நல்ல இன்வெஸ்டராக இருந்தாலும் அவங்க சில மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ணாமல் இருப்போமா, நம்மளும் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் அந்த மிஸ்டேக் நம்மளை எப்படி பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழியை தான் தேடணும். அதுதான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய வேலை. சரி, இந்த ஸ்டாக்கில் மிஸ்டேக் வந்தால் கூட இது என்ன பாதிக்காத அளவு தான் நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது பாருங்கள், அங்கே தான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ கேட்டதையெல்லாம் எக்ஸைட் ஆகி வாங்கிறதுங்கிறது ஸ்டாக் லெவல் திங்கிங். ஆனால் கேட்ட பிறகு, புரிந்து கொண்ட பிறகு, விரும்பிய பிறகு இதை எந்த இடத்துல வைக்கணும், எவ்வளவு அளவு இருக்கணும், எந்த அளவில் இருந்தால் இது பெனிஃபிட் இருந்தால் கொடுக்கும், பாதிப்பு இருந்தால் அடிக்காது, உதைக்காது அப்படின்ற அளவில் நீங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் லெவலில் திங்க் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனாலும் அந்த பேசிக்கான விஷயத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த ஸ்டாக்கை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ அவுட்கமையும் பாதிக்கக்கூடியது. தவறான பங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போர்ட்ஃபோலியோவில் இடம் கொடுத்தாக்கா, இருக்கக்கூடாத இடத்துல அந்த கம்பெனிஸை வச்சாக்கா போர்ட்ஃபோலியோ லெவலில் நமக்கு தோல்வி வந்துடுது. சரியான பங்குகளை எந்த இடத்துல பொருத்தணுமோ அந்த இடத்துல பொருத்தி அதுக்கு மேலே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பங்குகளை லேயர் பண்ணி அதுக்கும் மேலே ஹை க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை நீங்கள் வச்சிங்கனாக்கா அந்த போர்ட்ஃபோலியோ ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பிரமிட் இருக்குது. பிரமிடில் பாட்டம் நல்ல ப்ராடாக சாலிடாக இருக்குது, டாப் நேரோவாக இருக்குது. அதை நீங்கள் இன்வெர்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது எப்படி ஸ்டேபிளாக நிற்கும்? நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெர்டட் பிரமிட் மாதிரி இருக்கும். அதனால தான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் முக்கால்வாசி பேர் தோக்குறாங்க, ஸ்டாக் செலெக்ஷனில் இல்லை. நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போது நாம் பார்க்குறதுலையே ரொம்ப கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் தான் போர்ட்ஃபோலியோவை மாற்றாமல் ரொம்ப நாளைக்கு அதே ஸ்டாக்ஸை வச்சுட்டு ஜெயிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் டெய்லி இந்த ஸ்டாக்கை வாங்கலாம், அந்த ஸ்டாக்கை விற்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெயிக்கிறவங்களுடைய ஒரு குவாலிட்டியை இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கரெக்டாக பிரமிட் மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க. கீழே சாலிட் கம்பெனிஸ், மிடில் க்ரோத் ஓரியன்ட் கம்பெனிஸ், டாப்பில் ஹை ரிஸ்க் பட் ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறாங்க. அலோகேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும். ஹை ரிஸ்க் கம்பெனிக்கு கொஞ்சம் அலோகேஷன் இருக்கும், சாலிட் கம்பெனிஸ்க்கு நிறைய அலோகேஷன் இருக்கும், மிடில் ஒரு மாடரேட் அலோகேஷன் இருக்கும். போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே இப்போ இருக்கீங்க. என்ன ரீசன்னா, ஸ்டாக்கை மாத்திரம் தெரிஞ்சால் போகாது. டெய்லி யார் என்ன ஸ்டாக் பேசுகிறாங்கன்னு வீடியோ பார்த்து அதில் எக்ஸைட் ஆகிறது இன்றைக்கி கூஸ் பம்ப்ஸ் தான் கொடுக்கும், ரிட்டர்ன் கொடுக்காது, இன்ஃபேக்ட் லாஸ் கூட கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்ன ரீசன்னா, அந்த ஸ்டாக் பேரை தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, அதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க.
அதை எப்படி கற்றுக்கணும்னு கையாள்வதற்கு மற்றவங்க எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கை அப்சர்வ் பண்ணுறது அல்லது இண்டெக்ஸை ஸ்டடி பண்ணுறது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளோ, எந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மதிக்கிறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோவை ஸ்டடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடலில் நீங்கள் இறங்கணும். இதெல்லாம் ரொம்ப லாங் ட்ரான் அவுட் லேர்னிங் ப்ராசஸஸ். ஸோ உங்கள் பணத்தை போட்டு உங்கள் ஹார்ட் அண்ட் சேவிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் தான் விடை தேட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பங்குகள் கொடுக்கக்கூடிய ஆதாயத்தை தோல்வி பங்குகள் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். அது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளனுடைய தனி பொறுப்பு. நீங்கள் சொல்ல முடியாது அவர் சொன்னார் அதனால தான் போயிடுச்சு, இவர் சொன்னார் அதனால் லாஸ் ஆகிடுச்சு, அந்த வீடியோவை பார்த்தேன் நஷ்டமாயிடுச்சு, இவன் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குது, அவன் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குன்னு எக்ஸ்டர்னலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு முழு பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் தான் போர்ட்ஃபோலியோவுக்கு ஓனர். அவங்க சொல்கிறது ஸ்டாக் ஐடியாவுக்கு தான் சொல்கிறவங்க ஓனர், ஆனால் போர்ட்ஃபோலியோக்கு ஓனர் நீங்கள். ஸோ அந்த பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும், வேறு யாரும் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியாது. ஸோ ஸ்டாக் ஐடியாவை வெளியிலேருந்து வாங்கினா கூட போர்ட்ஃபோலியோவில் அதுக்கு கொடுக்கக்கூடிய இடம், அங்கீகாரம், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் அது எந்த இடத்துல இருக்கணுன்றதும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. இதையெல்லாம் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்க வேண்டிய ஒரு தேவை எல்லா இன்வெஸ்டருக்கு இருக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தனி இன்வெஸ்டராக ஜெயிக்க முடியும். மாறாக நான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு கிக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கிக்கு மட்டும்தான் இருக்கும். தப்பாக செலக்ட் பண்ணுற ஸ்டாக் உங்களுக்கு ஒரு கிக்கு கொடுத்துரும். எது தேவை, என்ன மாதிரியான அணுகுமுறை ஒர்க் ஆகும், என்ன மாதிரியான நாலேஜ் நமக்கு முக்கியம், ஸ்டாக் லெவலில் திங்க் பண்ணுறது பத்தாது, ஸ்டாக் லெவலில் கடந்து போர்ட்ஃபோலியோ லெவலில் திங்க் பண்ணணுன்ற ஒரு உணர்வை உங்கள் மைண்டில் ஏற்படுத்திக்கிட்டு அந்த ரியலைசேஷனோடு நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த முதலீட்டு பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமையும். இணைந்து அந்த வெற்றி பயணத்தை உருவாக்க பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.